எட்ரா கொக்கி கயல், நம்ம பிளான் என்ன இப்படி சொதப்பிருச்சு? எல்லாம் அந்த சுபத்ரா ஸ்ருதியாலதான். சத்யா, என்ன மன்னிச்சிருடி. நீயும் கையலும் இவ்ளோ கஷ்டப்பட்டு என்னையும் அபியும் சந்திக்க வச்சீங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிற விஷயத்த அபிகிட்ட சொல்லவே முடியல. என் முகத்தை அவர்கிட்ட உடனே காட்ட முடியல. ஆக்சுவலி சொல்ல போனா இத்தனை மாசத்துக்கு அப்புறம் இப்படி தனியா ஒரு இடத்துல அவரை இவ்ளோ பக்கத்துல பார்த்ததும் எனக்கு ஒரு நிமிஷம் ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. நெஞ்செல்லாம் அடிச்சு கை காலெல்லாம் வெளத்து போயிடுச்சு. நான் என் முக்காட விளக்குனேன். ஆனா அவர் அப்ப திரும்பி சுபத்ரா வரத பாத்துட்டு இருந்தாரு. அதனால நான் உடனே முகத்தை மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னால அபிகிட்ட முகத்தை காட்ட முடியல. நீ கொடுத்த சந்தர்ப்பத்தை நான் இப்படி வீணடிச்சிட்டேன் சத்யா. ஐம் சாரி சத்யா. சரி விடுக்கா, சந்திக்காமலேயே இருந்ததெல்லாம் ஒரு காலம். இப்பதான் நீங்க சந்திச்சாச்சே, சீக்கிரமே நிச்சயம் அவர் உன்னை பார்க்க தான் போறாரு. அதுக்கப்புறம் உங்களை யாருமே பிரிக்கவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆறுதல் அடையல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த சுபத்ராவும் ஸ்ருதியும் என் முக்காட விலைக்கு என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயத்துல அப்படியே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. விடுங்க தேவி, விக்கலுக்கும் சிக்கலுக்கும் பயந்தா நம்ம வாழவே முடியாது. அடுத்த சந்தர்ப்பத்தை எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம யோசிக்கலாம். சரி, அது பரவாயில்ல, போகட்டும். எனக்கு வேற ஒரு ஐடியா தோணுது. மண்டபத்துக்குள்ளேயே அபியையும் அக்காவையும் சந்திக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பயந்து பயந்து பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. யாராச்சும் வந்து நம்ம பிளான ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கும் மனசு விட்டு பேச அவகாசம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால இவளையே வெளியில கூட்டிட்டு போயிட்டு சந்திக்க வைக்க கூடாது. வெளியில எப்படி? என்ன பிளான் சொல்லு. இது அர்ஜுன் காரோட சாவி. அவர் இத அபிகிட்ட கொடுக்க சொல்லி வேற ஒரு ஃப்ரெண்டு கார்ல ஏறி சலூன் போயிருக்காரு. நாம ஏன் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அபிதேவிய மண்டபத்தை விட்டு வெளியில கூட்டிட்டு போய் சந்திக்க வைக்க கூடாது? இது முடியுமா? ஐடியா நல்லாதான் இருக்கு. நாம முதல்ல அக்காவை அர்ஜுன் கார்ல ஏத்தி விடுவோம். சாரிக்கா, உன்னை யாரும் பார்க்காம இருக்கணும்னா கார் டிக்கில தான் நீ இருக்கணும். வேற வழி இல்லக்கா. அது எனக்கு பரவாயில்லடி. அபி எனக்கு பார்த்தா மட்டும் போதும். அதுக்காக எந்த கஷ்டத்தையும் நானும் என் பிள்ளையும் கண்டிப்பா தாங்கிப்போம். சரிக்கா, அப்போ உன்னை கார்ல ஏத்தி விட்டுட்டு அப்புறம் நான் போய் அபிகிட்ட ஏதாச்சும் பேசி அவரையும் கார்ல ஏத்தி விட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். சரி, எனக்கு ஓகே. இரு இரு இரு, ஏற்பாடு பண்ண பத்தாது சத்யா. அபி எங்க காரை நிறுத்துவாரு? எப்படி டிக்கில தேவி இருக்கிறது அவருக்கு தெரியும். அதனால ஏதாவது காரணம் சொல்லிட்டு நீயும் அபி கூட போகணும். நானா? ஆமா, இப்ப நீ தானே போயாகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல அபிய காரை நிறுத்த சொல்லிட்டு நீதான் தேவியையும் அபியும் சந்திச்சு பேசி வைக்கணும். சரி, ஓகே. ஆனா ரிசப்ஷன் நடக்க போற நேரத்துல அபி எப்படி தனியா கூட்டிட்டு வருவ? அவர் எப்படி கார் எடுத்துட்டு கிளம்புவாரு? அந்த கவலை எல்லாம் உனக்கு எதுக்குக்கா? அதானே, அது எங்க பொறுப்பு. அப்போ நீயும் அவரும் யாரோட தொந்தரவும் இல்லாம உங்க மனசை விட்டு பேசுங்க. எல்லா உண்மையும் சொல்லிடுக்கா, பிரச்சனை முடிஞ்சிரும். அப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இதுல எந்த சிக்கலும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. முக்கியமா அந்த 2 மூட்டை பூச்சிங்க சுபத்ரா ஸ்ருதி தொல்லையே இருக்காது. சத்யா, கயல், இது மட்டும் நடந்துட்டா நான் வாழ்நாள் முழுசும் உங்க 2 பேருக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன். உங்க 2 பேரையுமே இந்த நிலைமைக்கு தள்ளினதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஐயோ,
ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? நீ தைரியமா இரு, எல்லாம் கரெக்டா தான் நடக்கும். நாங்க வெறும் ராக்கெட் எரிபொருள் தாமா. நாங்க உன்னை வானத்துல விட்டதும் சேட்டிலைட் நீ சர்ன்னு பறந்து போய் அபிய நச்சுன்னு புடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீ அவரை சுத்துவியோ அவரை உன்ன சுத்துவாரோ, 2 பேரும் சேர்ந்து ஸ்பேஸையே விடாம சுத்துவீங்களோ அது உங்க 2 பேரோட இஷ்டம். நீ அழுத கண்ணீருக்கெல்லாம் இந்த சிரிப்பு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கட்டும்க்கா. ஆல் தி பெஸ்ட். அப்பப்பா, உங்க அக்கா தங்கச்சி பாசத்தை